அருமையான சகோதரனே சகோதரியே, மிக முக்கியமான நாள். கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு இது மிகவும் முக்கியமான ஒரு நாள். கட்டளை வியாழன், மாண்டி தேர்ஸ்டே என்று சொல்வார்கள். இந்த மாண்டி தேர்ஸ்டேயிலே நம்மளுடைய வேதத்தின்படியாக நாம் பார்க்கும் பொழுது அதில் நடக்கிற காரியம், மிக முக்கியமான காரியம், த லாஸ்ட் சப்பர், பாஸ்ஓவர் மீல். ஜீசஸ் ஹேட் ஹிஸ் பாஸ்ஓவர் மீல் வித் ஹிஸ் டிசைபிள்ஸ். கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், இந்த பாஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு நான் மிகவும் ஆவலாக இருந்தேன் என்று சொல்லி. பாஸ்கா ஆட்டுக்குட்டியே அதை வாஞ்சையோடு சொல்லுகிறதை பார்க்கிறது இந்த உலகத்தில் வேற எந்த கடவுளுமே அப்படி சொல்றதை நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்காக நான் என்னுடைய ஜீவனை கொடுக்க போறேன், இதுக்காக நான் ரொம்ப ஆவலா வாஞ்சையா இருக்கிறேன்னு சொல்லி. There is one and only God who can say, who did, that was Jesus. நாமெல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். அருமையான பிரியமான சகோதரனே சகோதரியே, You know what? அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில காரியங்களை அங்கே செய்கிறார். முதலாவதாக பாருங்க, அவர் என்ன சொல்றார், நான் எவ்வளவு வாஞ்சையா இருக்கிறேன் இந்த பாஸ்கா மீலுக்காக. பிகாஸ் we all know பாஸ்ஓவர் மீல் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஒரு ஃபீஸ்ட், ஒரு பண்டிகை. அதில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. இங்க ஜீசஸ் சொல்றாரு, நான் இதற்காக வெகு ஆவலோடு இருந்தேன். இரண்டாவதாக அவர் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், சீஷர்களுடைய காலை கழுகுகிறார். அதை எவ்வளோ அருமையாக அதை நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. லூக்கா 22வது அதிகாரம் 15-16 வசனத்திலே நீங்க வாசிக்கலாம். இந்த பேசேஜ் நீங்க வாசிக்கும் பொழுது ரெண்டு காரியம் எனக்கு கர்த்தர் பேசுகிறதை நான் உங்களோடு கூட சொல்கிறேன். முதலாவது, he was ready to lay down his life as an obedient act. அதாவது பிதாவுக்கு கீழ்ப்படிதலோடு நம்மேல் வைத்த அன்பினால தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதற்கு அவர் அர்ப்பணித்த ஒரு நாள். மாத்திரமல்ல, அவரை போல நாமும் ஒரு தாழ்மையான இருதயத்தோடு பிறரை நேசிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு நாளும் கூட. தேவாதி தேவன் இந்த உலகத்தில் வந்து சராசரி மனுஷனுடைய காலை கழுகிறார் பாருங்க. இன்றைக்கு மதங்கள் சொல்லுகின்றன, நீங்கள் அருவருக்கத்தக்கவர்கள், நீங்கள் ஒதுக்கிவிடப்படத்தக்கவர்கள் என்று சொல்லி. ஆனால் உன்னதத்தின் தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன் என்று. எத்தனை உன்னதமான ஒரு தேவன் பாருங்க. ஸோ இன்றைக்கு இந்த மாண்டி தேர்ஸ்டேயை கொண்டாடுகிற, அனுசரிக்கிற கிறிஸ்துவளாக நீங்கள் இருப்பீர்களே. ஆனால் என்னுடைய ஹம்பிள் ரெக்வெஸ்ட், இன்றைக்கு நாம் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய சுத்தத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேனா? கர்த்தரை போல ஒரு அன்பை நான் பிறருக்கு காண்பிக்கிறேனா? எனக்கு தாழ்ந்த இருதயத்தோடு நான் இருக்கிறேனா என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தருவாராக, பலனை தருவாராக. இயேசுவின் நாமத்திலே